மக்கள் ஓட்டு போட்டாங்க. ஆனால் போட்டுட்டவங்க ஏன் போட்டோன்னு தெரியாமல் வெளியில் சொல்ல முடியாமல் இருக்காங்க. அதாவது ஏதோ ஒரு கனவு கண்டா வெளியில் சொல்ல முடியாதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த நிலை மக்களுக்கு வந்து விட்டது. ரஜினிகாந்தும் செந்தில் ஒரு படத்தில் வருவாங்க. செந்தில் மாப்பிள்ளை பொண்ணு பார்க்க போவான். அப்போ ரஜினி கிட்ட கேட்பான், நான் ரொம்ப அசிங்கமாக இருக்கிறேன், உன் ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு போனால் அழகாக இருக்கும், அதனாலும் உன் ட்ரெஸ்ஸை இரவலாக கொடு அப்படின்னு கேட்டுக்கிட்டு 2 பேரும் நடந்து வருவாங்க. அப்போ ரஜினிகாந்த் சொல்லுவான், மாப்பிள்ளை இவர் தான், ஆனால் இவர் போட்டுக்கிற ட்ரெஸ்ஸை எனக்கு சொந்தம்னு வரும். இப்போ புதுசாக நேற்றைக்கு ஒரு அறிவிப்பு, சட்டமன்றத்தில் அவருடைய அலுவலகத்தை நாமக்கல் ராமலிங்கம் பிள்ளை மாளிகைக்கு 10வது ஃப்ளோருக்கு கொண்டுட்டு போகிறாராம். யாரோ வாஸ்துக்காரன் சொல்லிட்டானான், இங்கே உட்காந்தா அவனுக்கு டேஞ்சர். அவருடைய கூட்டணி கட்சி சார்ந்தவர்களே இன்றைக்கு கண்டனம் தெரிவித்திருக்கிறார்கள். இதெல்லாம் ஒரு ஆடம்பர செலவே தவிர மக்களுக்கு நன்மை தரக்கூடிய வகையில் எந்த திட்டமும் கிடையாது. வடிவேல் சொல்லுவாங்கல்ல, 6 மணிக்கு மேல் ஆட்டோ ஓடாது, அதுபோல 6 மணிக்கு மேல் இவரை எந்த அதிகாரியும் சந்திக்கக்கூடாது. இதைதான் தமிழ்நாட்டு மக்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். எலெக்ஷன் முடிஞ்சு, ஆனால் இவர்களை மாதிரி உலக மகா நடிகருங்க உலகத்திலே இருக்க முடியாது. செத்த அன்னைக்கு யாரும் அழுவல, விஜய் ஓடி வந்து விட்டார். ஒவ்வொருத்தரையாக கட்டி பிடிச்சி அழுது ஆறுதல் சொல்லி அவங்களுக்கெல்லாம் அரசாங்க வேலைன்னு போட்டு கொடுத்தார். இன்றைக்கி ஹைகோர்ட் அதுக்கு செல்லாதுன்னு சொல்லிடுச்சு. மக்கள் ஓட்டு போட்டாங்க. ஆனால் போட்டுட்டவங்க ஏன் போட்டோன்னு தெரியாமல் வெளியில் சொல்ல முடியாமல் இருக்காங்க. அதாவது ஏதோ ஒரு கனவு கண்டா வெளியில் சொல்ல முடியாதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த நிலை மக்களுக்கு வந்து விட்டது. கடந்த 75 நாட்களாக தமிழ்நாட்டிலே ஒரு ஆட்சி நடப்பதற்குரிய அடையாளமே இல்லை. மாறாக திமுக கொண்டு வந்த திட்டங்களை எல்லாம் நம்முடைய கவி குறிப்பிட்டதை போல பேரை மாற்றிருக்காங்க. ரஜினிகாந்தும் செந்தில் ஒரு படத்தில் வருவாங்க. செந்தில் மாப்பிள்ளை பொண்ணு பார்க்க போவான். அப்போ ரஜினி கிட்ட கேட்பான், நான் ரொம்ப அசிங்கமாக இருக்கிறேன், உன் ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு போனால் அழகாக இருக்கும், அதனாலும் உன் ட்ரெஸ்ஸை இரவலாக கொடு அப்படின்னு கேட்டுக்கிட்டு 2 பேரும் நடந்து வருவாங்க. அப்போ ரஜினிகாந்த் சொல்லுவான், மாப்பிள்ளை இவர் தான், ஆனால் இவர் போட்டுக்கிற ட்ரெஸ்ஸை எனக்கு சொந்தம்னு வரும். அதுபோல் இந்த ஆட்சியில் இந்த 75 நாட்களாக செந்திலை போல விஜய் போய் கொண்டிருக்கிறார். ரஜினிகாந்தை போல நம்முடைய தலைவர் அவர்கள் காட்சியளித்துக் கொண்டிருக்கிறார் மக்கள் மத்தியில். எல்லா திட்டமும் நாம் கண்டு வந்த திட்டம். இதை மறக்க முடியுமா? இப்போ பழமொழி சொல்லுவாங்க கிராமத்தில், ஐயா பிடுங்குற பிடுங்களுக்கு தயிர்ஞ்சோறு வெங்காயம். அதுபோல் சட்டமன்றத்தில் பேரை மாற்றி பார்த்தார், திட்டங்களுக்கு மாற்றினார். இப்போ புதுசாக நேற்றைக்கு ஒரு அறிவிப்பு, சட்டமன்றத்தில் அவருடைய அலுவலகத்தை நாமக்கல் ராமலிங்கம் பிள்ளை மாளிகைக்கு 10வது ஃப்ளோருக்கு கொண்டுட்டு போகிறாராம். அண்ணா இருந்த உட்கார்ந்த இடம், கலைஞர் இருந்த இடம், எம்ஜிஆர் இருந்த இடம், ஜெயலலிதா இருந்த இடம், தளபதி இருந்த இடம், எல்லோரும் இருந்து ஆற்றிய பணி எந்த இடத்துல இருந்து செய்தார்களோ அந்த இடம் கூடாதான். யாரோ வாஸ்துக்காரன் சொல்லிட்டானான், இங்கே உட்காந்தா அவனுக்கு டேஞ்சர். அது நினச்ச உடனே தான் இந்த ஆர்கே நகர் ஞாபகம் வந்துச்சு. அம்மையார் ஜெயலலிதாவுக்கு ஆர்கே நகரில் ஜெயித்த உடனே பெரிய பிரம்மாண்டமாக எல்லாம் செஞ்சாங்க. என்ன ஆச்சு? ஆட்சியும் போச்சு, அதுவும் போச்சு. ஆக ஒரு பழமொழி சொல்வார்கள், மேன் ப்ரப்போசஸ்
காட் டிஸ்போசஸ் என்று சொல்வார். அதுபோல எதையும் இதையால் செய்து விடலாம் என்று எண்ணி அந்த 10 அடுக்கு மாளிகையில் அங்கே அந்த ஆஃபீஸ் ஒரு வேலை நடக்க போகிறதில்லை. காரணம் என்ன, மொத்த அலுவலகம் அதிலே தான் இருக்கிறது. அந்த 10 அடுக்கு மாளிகையிலே தான் எல்லா அரசு உயரதிகாரிகளும் பணியாற்றுகிறார்கள். அதற்கு மேலே போய் இவர் உட்கார்ந்தாருன்னா என்ன நடக்க போகுது? எந்த நிர்வாகம் நடக்க போகிறது கிடையாது. அவருடைய கூட்டணி கட்சி சார்ந்தவர்களே இன்றைக்கு கண்டனம் தெரிவித்திருக்கிறார்கள். இதெல்லாம் ஒரு ஆடம்பர செலவே தவிர மக்களுக்கு நன்மை தரக்கூடிய வகையில் எந்த திட்டமும் கிடையாது. அதே போல கரூருக்கு போனார். கரூரில் சம்பவம் நடைபெற்ற போது 41 பேர் செத்தாங்க. தமிழ்நாட்டு மக்கள் மறந்து விடக்கூடாது. அந்த நேரத்தில் இப்போ முதலமைச்சரை பற்றி சொல்கிறார்கள், மாலை 6 மணிக்கு மேலே யாரையும் பார்க்க மாட்டாராம். இந்த வடிவேல் சொல்லுவோம்ல, 6 மணிக்கு மேலே ஆட்டோ ஓடாது. அதுபோல் 6 மணிக்கு மேல் இவரை எந்த அதிகாரியும் சந்திக்கக்கூடாது. இதைதான் தமிழ்நாட்டு மக்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். கரூரில் 41 பேர் செத்தார்கள் என்றவுடன் இரவு 9 மணி 10 மணிக்கெல்லாம் தளபதி மு க ஸ்டாலின் முதலமைச்சராக இருந்த நேரத்தில் அவசரமாக அங்கே அமைச்சர்களை அனுப்பி அவர் மாத்திரம் அந்த அவசர நடவடிக்கை எடுக்கலைன்னா இன்னும் 10 பேர் செத்திருப்பாங்க. அது மட்டும் இல்லை, அவரே இரவு 12 மணிக்கு கரூருக்கு சென்று மருத்துவமனைக்கு போய் பார்வையிட்டு உடனடியாக 10 லட்சம் ரூபாயை அறிவித்து இரவு 6 மணிக்கு மேல் வர முடியாது என்று சொல்லுகிற இந்த முதலமைச்சர், ஆனால் நம்முடைய தலைவர் நள்ளிரவிலே சென்று அந்த காரியங்களை எல்லாம் செய்தனுடைய விளைவுதான் இவர் ஓடியாட்டார். திருச்சி விமான நிலையத்திலிருந்து சென்னை ஏர்போர்ட்டுக்கு வந்து அவர் ஓடுற காட்சியெல்லாம் பத்திரிகையில் போட்டான். அதனால் இதையெல்லாம் மக்கள் மறந்து விட்டார்கள். இன்றைக்கு அந்த 41 பேர் நாம் கொடுத்த அந்த 10 லட்சமும் அன்றைக்கு நாம் அடித்த நிவாரணம் தான் அந்த மக்களை வாழ வைத்தது. ஆனால் எலெக்ஷன் முடிஞ்சு, ஆனால் இவர்களை மாதிரி உலக மகான் நடிகருங்க உலகத்திலே இருக்க முடியாது. செத்த அன்னைக்கு யாரும் அழுவல, விஜய் ஓடி வந்து விட்டார். ஆனால் ஒரு 6 மாதம் கழித்து இப்போ ஆட்சிக்கு வந்தவுடன் நேரடியாக போய் ஒவ்வொருத்தரையாக கட்டி பிடிச்சி அழுது ஆறுதல் சொல்லி அவங்களுக்கெல்லாம் அரசாங்க வேலைன்னு போட்டு கொடுத்தார். இன்றைக்கி ஹைகோர்ட் அதுக்கு செல்லாதுன்னு சொல்லிடுச்சு. நாளைக்கு அப்பீல் போவாங்க சுப்ரீம் கோர்ட்டில், அது என்ன ஆகுது அதை பற்றி கவலை இல்லை. ஆனால் முதலில் நிவாரணம் செய்தது யார் என்பதை அந்த கட்சிக்காரன் மட்டுமல்ல, அந்த குடும்பம் கொஞ்சம் நினச்சி பார்க்கணும். அதே போல் மாதந்தோறும் வழங்கப்படுகிற இந்த 1000 ரூபாய் உதவித்தொகைக்கு உச்சநீதிமன்றத்தில் பாஜகவை சார்ந்த ஒரு வழக்கறிஞர் உச்சநீதிமன்றத்தில் ஒரு கேஸ் போட்டார். என்ன கேஸுன்னா, தமிழ்நாட்டில் தேர்தல் வருகிறது, மு க ஸ்டாலின் மாதந்தோறும் மகளிர் ஒருமை தொகை என்று 1000 ரூபாய் கொடுக்கிறார், இதற்கு தடை விதிக்க வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த உபாத்தியாயா என்ற ஒரு வக்கீல் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு போட்டு இதை தடை செய்ய வேண்டும், தேர்தல் முடிந்த பிறகு இந்த பணத்தை கொடுக்க வேண்டும், தேர்தலுக்கு முன் கொடுக்கக்கூடாது என்று தடை செய்ய உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்கிறார். வியாழக்கிழமை மாலை 3 மணிக்கு இந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்படுகிறது. தலைவருக்கு உடனடியாக தகவல் வருகிறது. வெள்ளிக்கிழமை காலையில் நம்பர் ஆகிவிட்டது, அநேகமாக திங்கட்கிழமை வழக்கை விசாரிப்பார்கள்
எனது வழக்கறிஞர்கள் கூட்டமாக இருக்கிற காரணத்தினால் அதை நான் சொல்லுகிறேன். வெள்ளிக்கிழமை நம்பராகி திங்கட்கிழமை இயரிங்க்கு வரப்போகிறது என்று தெரிந்தவுடன் கலைஞர் அவர்கள் தளபதி அவர்களுக்கு இந்த செய்தி மாலை ஒரு 5-6 மணி இருக்கும்போது அறிவாலயத்தில் இருக்கிற போது தகவல் வருகிறது. திடீரென்று நாங்கள் எல்லாம் பேசிக்கொண்டிருக்கிறோம். யாரிடத்திலும் சொல்லாமல் நேரடியாக வீட்டுக்கு புறப்பட்டு போனார். ஒரு 8 மணி 9 மணிக்கெல்லாம் செக்ரட்டரியேட்டுக்கு போனார். சீஃப் செக்ரட்டரி கூப்பிட்டார், ஃபைனான்ஸ் செக்ரட்டரி கூப்பிட்டார். இரவோடு இரவாக 11 மணி உட்கார்ந்து அவரிடத்தில் ஆலோசனை சொல்கிறார். என்ன உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு போட்டு விட்டார்கள், அநேகமாக ஸ்டே கொடுத்து விட்டால் இந்த மகளிர் உரிமை தொகை மார்ச் ஏப்ரல் மே இந்த 3 மாதத்திற்கு ததை வாங்கி விடுவார்கள். எனவே இந்த பணம் கொடுக்க முடியாது. ஆகவே என்ன செய்ய வேண்டும் என்ற யோசனையை தலைவர் சொல்லுகிறார். 3000 ரூபாயும் அதோடு சேர்த்து ஊக்கத்தொகையாக ஒரு 5000 ரூபாயும் சேர்த்து 8000 ரூபாய்க்கு ஒரே செக்கா ஒரே நேரத்தில் 1,31,00,000 பேருக்கும் நாளை காலையே போய் சேர வேண்டும். இதற்கு நீங்கள் உடனடியாக கையெழுத்து போடணும் என்ற போது சீஃப் செக்ரட்டரி தயங்குகிறார், ஃபைனான்ஸ் செக்ரட்டரி தயங்குகிறார். இல்லை சார், நாளை காலையில் பார்த்துக்கலாம். நாளை காலையில் சனிக்கிழமை, இன்றைக்கி நைட்டே போட்டால் தான் நாளை காலையில் பேங்க்லேயும் ரியலைஸ் ஆகும். ஆகவே அதற்குள்ள திங்கட்கிழமை வந்துடுச்சுன்னா ஸ்டே கொடுத்துட்டாங்களாம் போக முடியாது என்று இரவு 12 வரை உட்கார்ந்து இரவோடு இரவாக தமிழ்நாட்டில் இருக்கிற 1,31,00,000 பேருக்கும் 8000 ரூபாய் போட வைத்த தலைவர் தளபதி அவர்கள். ஆனால் இது மக்கள் எண்ணி பார்க்கவில்லை. எவ்வளோ கடினம், கொடுப்பது 8000 பெருசல்ல. ஆனால் ஏன் கொடுத்தார்? இதை தடை வாங்க வேண்டும் என்று பிஜேபியை சார்ந்த உபாத்தியாயா என்ற ஒரு வக்கீல் தொடர்ந்த வழக்கு அநேகமாக தடை செய்துவிட்டால் பணம் கிடைக்காது, கொடுக்க முடியாது என்பதால் நடவடிக்கை எடுத்தார். அதுபோல